அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, தங்கம் விலை அதிகமாக ஏறிட்டே போயிருக்குது. ஸோ தங்கம் இப்போ இருக்கிற விலைக்கு நம்ம வாங்கலாமா வேணாமா? ஏன்னா ரொம்ப ஒரு ஒரு காமன் மேன் வாங்குகிற அளவுக்கான விலை இப்போ கிடையாது. அதையெல்லாம் தாண்டி போயிடுச்சு. ஒரு பெரிய பேக்கேஜில் வேலை பார்க்குறவங்க தான் இன்றைக்கி தங்கம் வாங்குகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் தங்கத்தோடைய நிலவரம் என்னவாக இருக்குன்றதை நம்ம ஒரு லென்த்தாக தான் பேச போகிறோம். ஸோ பொறுமை இருந்தால் இதை கேளுங்க, இல்லைனா டக்குன்னு கட் பண்ணிவிட்டு வெளியே போயிருங்க. ஏன்னா இப்போ இதில் ஒரு பாலிடிக்ஸ் பேச போகிறோம், ஒரு அரசியல் பேச போகிறோம். ஓகேங்களா? இந்த அரசியல் கேட்குறதுக்கு கண்டிப்பாக பொறுமை வேணும். பொறுமை இல்லாதவங்க இதை கேட்க முடியாது. ஓகே, இப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கிளப்பி விட்டாங்க. இந்த பயோ வாரில் என்ன நடந்துச்சுன்னா, நிறைய பேருக்கு வேலை போச்சு. கம்ப்யூட்டர் துறையை சார்ந்தவங்க மட்டும் சம்பாரித்தாங்க, மற்ற யாரும் சம்பாதிக்க முடியலை. அப்போது அந்த கேப்பில் இருக்கிற பணத்தெல்லாம் செலவு பண்ணி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதில் நிறைய பேர் கடன் தள்ளுபடி ஆகும்னு சொல்லிவிட்டு தள்ளுபடி ஆகலை. இன்னி வரைக்கும் அதுக்கான வட்டியை கட்டிக்கிட்டு அந்த நகையை காப்பாற்றுறதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு சீன் கொரோனா வைரஸால் வந்துச்சு. அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எலக்ட்ரானிக்கல் பொருட்களுடைய விலையை ஏற்றி அதை வாங்கி தான் ஆகணுன்ற ஒரு நெருக்கடியை கொடுத்தாங்க. ஏன்னா கம்ப்யூட்டர் துறையை சார்ந்து இருக்கவங்களும் சரி, அந்த நேரம் ஏதாவது வழியில் சம்பாரித்து ஆகணுன்ற ஒரு நெருக்கடினாலையும் கம்ப்யூட்டரை குழந்தைகளுக்காகவும் தன்னோட தேவைக்காகவும் வாங்க ஆரம்பித்தாங்க. இதில் ஒரு பெரிய பிஸ்னஸாக அவங்க கார்ப்பரேட் அதில் பணம் சம்பாரிச்சிட்டு போயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த கொரோனா வைரஸ்க்கு அப்புறம் நம்ம இதில் மீள முடியாமல் எந்திரிச்சு மக்கள் எழுந்து வந்துட்டுருக்கும் பொழுது, அந்த கேப்பில் அந்த கிரிப்டோவை பற்றின அறிவை மக்களுக்கு எஜுகேட் பண்ணுறாங்க. பெரிய பெரிய பொருளாதார வல்லுநர்களும் கிரிப்டோவை பற்றி பேசுகிறாங்க. இதை பற்றி பேசும்போது ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் துண்டு பீடி அடிச்சிட்ருக்கவனு கூட கிரிப்டோ கரன்சினா என்னென்னு தெரிகிற அளவுக்கு எஜுகேட் பண்ணிட்டாங்க. எஜுகேட் பண்ணும்போது இந்த கேப்பில் நல்லா பூம் ஆகுது, ரேட்டு மேலே போகுது. கரெக்டாக 2021 பார்த்தீங்கன்னா, நான் கரெக்டாக ஒரு கேண்டிலை காட்டுறேன். இந்த கேண்டில் நான் இப்போ கர்சரை வச்சுருக்கேன் இல்லையா, இந்த கேண்டில் வரும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 42 lakhsக்கு மேலே போயிடுச்சு கிரிப்டோ பட் இந்த இடத்துல இலான் மஸ்க் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த கேண்டிலில் தான் அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிட்காயினை வச்சு என்னுடைய கார்களை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்த உடனே நம்ம ஊரில் இருக்கிற படித்தவங்க, வெளிநாடுகளிலிருந்து படித்தவங்க, இவங்கெல்லாம் ஆப் யூஸ் பண்ணுறவங்க, டெக்னாலஜியை பயன்படுத்துகிறவங்க, இந்த இடத்துல அதிகமான கிரிப்டோ அந்த பிட்காயின் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. பர்ச்சேஸ் பண்ணி ஒரு 2 மாதம் கூட ஆகலை. பொத்துன்னு 2 கேண்டில் கீழே விழுந்துருச்சு. ஓகேங்களா? அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இலான் மஸ்க்கு வார்த்தையை விட்டதுனால, இலான் மஸ்க்கு தெளிவாக தான் இருந்திருக்காரு. ஓகேங்களா? இலான் மஸ்க்கும் இந்த கேமை ப்ளே பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது மார்க்கெட் மேலே இருந்துச்சு, அப்படி விழப்போகுதுன்னு அவர் சொல்லலை. ஆனால் அனௌன்ஸ்மெண்ட்டில் நிறைய பேர் வாங்கிட்டாங்க, அப்புறம் விழுந்துருச்சு. அப்போ இதில் 2 மாதம் கன்சாலிடேட் ஆகுது. இந்த இடத்துல இந்த 2 மாதம் கன்சாலிடேட் ஆகும்போது பயந்து நிறைய பேர் விற்றுட்டாங்க. அப்போ அதிக விலைக்கு வாங்கி குறைஞ்ச விலைக்கு இலான் மஸ்க்கு விற்கிறதுக்கு காரணமாயிட்டார். அப்போது 2021 மார்ச் மாதம் அவர் அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுக்குறாரு. மார்ச், அதுக்கப்புறம் ஏப்ரல், அப்புறம் மே மாதம் என்ன சொல்கிறார் இலான் மஸ்க்கு, இனிமேல் பிட்காயினை வச்சு என்னோடய கார்களை வாங்க முடியாதுன்னு கூட மட்டும் ஒரு வார்த்தை கொடுக்குறாரு. எப்போ சொல்கிறாரு? விழுந்ததுக்கப்புறம் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாரு. விழுந்ததுக்கப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இவங்க பூரா பயந்து நம்ம ஊரில் இருக்கிற படித்தவங்களும் பயந்து விற்றுட்டாங்க. விற்றதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, மோஸ்ட் ஆஃப் த காயின் செல் ஆகிடுச்சு. அப்புறம் அங்கேருந்து மார்க்கெட் பூம் ஆகி மேலே போயிடுச்சு. அப்போது அதிக விலைக்கு வாங்குகிற வரைக்கும் அந்த மார்க்கெட் மேலே போயிருக்குது. அது சம்மந்தமான அறிவெல்லாம் கொடுத்து தெளிவுபடுத்தி வாங்க வச்சு அதை 50% இறங்கினதுக்கப்புறம், நம்ம தான் ப்ரீமியம் வெர்சஸ் டிஸ்கவுண்ட் போட்டிருக்கோம், 50% இறங்கினதுக்கப்புறம் அது எதுக்குமே ஆகாதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அதை விற்க வைக்கிறாங்க, திருப்பி மேலே போகுது. அப்போது அவங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை அவங்க கலெக்ட் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு, அதோட நிற்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ திருப்பி மேலே போனதுக்கப்புறம் மைனிங் பண்ணி சம்பாதிக்கலான்னு ஒரு பொருளை கிளப்பி விட்டாங்க. அப்போ மைனிங் பண்ணி சம்பாதிக்கிறதுக்கு பெரிய பெரிய கம்ப்யூட்டர்ஸ் வேணும், சாதாரண கம்ப்யூட்டரில் பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த ரிக்கெல்லாம் கிராஃபிக்ஸ் கார்டு கூடின விலையான ரிக்கெல்லாம் வாங்கி வீட்டில் உட்காந்து பூல் பண்ணி சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க.
அப்போது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 25 lakhsக்கு வந்து மைனிங் ரிக்கெல்லாம் வாங்கி வீட்டில் வச்சு மைனிங் பண்ணி கிரிப்டோ வந்து நம்ம சம்பாதிக்கலாம் அப்படி சொல்லி இறங்கும் பொழுது அதிகமான கரண்ட்டை கொடுத்து அதை மைனிங் பண்ணி அதில் வர்ற ப்ராஃபிட்டும் அந்த கரண்ட் பில்லும் பூலாகி வர்ற அந்த அந்த ப்ராஃபிட் இருக்கு இல்லையா, எல்லாம் கணக்கு பண்ணால் அது வந்து ஆவரேஜ் ஆக மாட்டேங்குது, அது ப்ராஃபிட்டெலாம் வர மாட்டேங்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா தொடர்ந்து வந்து மார்க்கெட் வந்து கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது. கிரிப்டோ வந்து நல்லா விழுந்துருச்சு. இந்த விழும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அந்த கிரிப்டோ கரன்சி வாங்க விற்கக்கூடிய ஆப் எல்லாம் பேன் ஆகுது. அது வந்து ஸ்டாண்டர்ட் இல்லைன்னு சொல்லிவிட்டு ப்ளே ஸ்டோரை விட்டு வெளியே போகுது. அப்போ நல்லா அடித்து கீழே இறங்கினதுக்கப்புறம் மெயினாக இருக்கக்கூடிய இந்த பைனான்ஸ் ஆப் இருக்கு இல்லையா, அதை வந்து பேன் பண்ணிட்டானுங்க. அப்போது இங்கே வாங்கினவனும் மாட்டினான். அதை வந்து எப்படி வந்து இங்கே இறங்கும்போதே விற்க ஆரம்பிச்சிடுவான் இல்லையா. கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க மறுபடி பூல் பண்ணவனும் பூல் பண்ணதெல்லாம் ஸ்டாப் பண்ணி ரிக்கெல்லாம் தூக்கி கழட்டி வச்சுட்டு யாரும் மைனிங், ஏன்னா விலை குறைஞ்சதுன்னா மைனிங் பண்ண ப்ராஃபிட் எப்படி எடுக்க முடியும். மைனிங் ஆகி கிரிப்டோ நம்ம சம்பாதிச்சாலும் விலை குறையும் போது அதை பேலன்ஸ் பண்ண முடியாது இல்லையா. அப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் விற்க ஆரம்பிக்கிறாங்க. விற்று முடிச்சு கீழே இறங்கிருச்சு. கீழே கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறம் பைனான்ஸ் ஆப்பும் பேன் ஆகிப்போச்சு. பேன் ஆனால் எல்லோரும் விற்று முடிச்சிட்டாங்க, பேனும் ஆகிடுச்சு. அப்புறம் ஏற்றுன்னு ஏற்றுறான், கார்ப்பரேட்டு ஏற்றி நிறுத்துகிறான். ஆனால் நல்லா ஏறினதுக்கு அப்புறம் தான் திரும்ப பைனான்ஸ் ஆப் வந்து உள்ளே வருது. ஓகேங்களா. அப்புறம் இதுக்கப்புறம் அதாவது என்ன சொல்ல வர்ற அப்படின்னா, நல்லா ஏறினதுக்கப்புறம் பைனான்ஸ் ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அது வந்து என்ன பிரயோஜனம். ஏன்னா எதுவுமே பேன் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா சில பேர் எங்கேயாவது ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க, வேலை போகும்னு வெயிட் பண்ணியிருப்பாங்க. இங்கே நடந்த இந்த மூமெண்ட்லேயே பாதி பேர் செத்துருப்பானுங்க. ஓகேங்களா. அப்போ மறுபடியும் மேலே போயிடுச்சு. இப்போ எதுக்கு இந்த சாட்டை நான் வச்சு பேசிகிட்ருக்கேன் அப்படின்னா, இந்த மூமெண்ட்டில் நான் இப்போ என்ன பேசினனோ இது அப்படியே கோல்டுக்கும் பொருந்தும், பொருந்தலைனாலும் பொருந்த வைப்பாங்க. இவ்வளோ தான் பாயிண்ட்டு. ஓகே, அடுத்து வந்து நம்ம இந்த சீன் உங்களுக்கு புரிஞ்சிட்டாலே நான் என்ன சொல்ல வர போகிறேங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, அடுத்து கோல்டு. இதான் இப்போ கோல்டு. இவ்வளோ நேரம் பேசினது வந்து கிரிப்டோ வச்சு பேசிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம கோல்டு சார்ட்டுக்கு வந்துட்டோம். கோல்டோட மந்த்லி சார்ட்டு. அதாவது ஒரு மார்க்கெட் வந்து எப்போதுமே இப்படி வந்து ஒரு இழுக்கிறத வந்து ட்ரேடிங்லேயே இருக்கிற நம்மளால் வந்து ஜீரணிக்கவே முடியல. ஏன்னா எப்படி மேலே போனாலும் ஒரு மார்க்கெட்டுங்கிறது ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு தான், ஒரு பெரிய கரெக்ஷன் கொடுத்துட்டு தான் இப்படி வந்து மேலே போகணும். ஆனால் இது வந்து ஒரு ஃபண்டமெண்டலான விஷயம். ஆனால் அவன் பாட்டுக்கு மந்த்லி கேனில் அடித்து தூக்கிட்டு போயிருக்கான் அப்படின்னா இது யாரோட கண்ட்ரோலில் என்னென்னு தான் இது ஏறிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிற ஒரு நிலைமைக்கு ஆளாகிறோம். ஓகேங்களா. பட் என்னோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, இந்த கிரிப்டோ பற்றின எஜுகேஷன் சடனாக பூம் ஆகி அதுக்குள்ளே போய் செருப்படி வாங்கி ஆக மொத்தம் லாஸ் ஆகி நேரத்தை தொலைச்சி வாழ்க்கையை தொலைச்சி செத்து சின்ன வண்ணமாகி வெளியே வந்துட்டு இன்றைக்கி சத்தமெல்லாம் உட்காந்துருக்கோம். இன்றைக்கி மேலே இருந்தாலும் கார்ப்பரேட்டு வர்க்கத்தில் இருக்கிறவங்க, அதை சார்ந்து இருக்கிறவங்க, பணத்தை வாங்கிட்டு பேசுகிறவங்களாம் பேசினாலும் அடி வாங்கினவங்க திருப்பி கிரிப்டோவில் கை வைக்கல. அது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ ஆனால் வெகுஜன மக்கள்கிட்ட, குறிப்பாக இந்த இந்தியர்ஸ்கிட்ட வந்து கோல்டு வந்து அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறதே நம்ம இந்தியர்கள் தான். இப்போ இவ்வளோ தூரம் ஏற்றும் போது எல்லாருக்கும் வந்து 32 பல்லும் நல்லா தெரியும். அவ்வளோ சிரிப்பாங்க. ஏறிடுச்சு, மன மகிழ்ச்சி, பேரானந்தம். ஏன்னா அது அதை வந்து பேங்க்கில் ஜொல்லோ அடகு வச்சு அதில் ஒரு அமௌண்ட்டை வாங்கி அப்போது 3/4% வட்டியில் ஜொல்லை வாங்கிட்டு 5% வட்டிக்கு வெளியே விட்டு சம்பாரிச்சிட்ருக்காங்க இன்றைக்கி வந்துட்டு. ஓகேங்களா. நம்ம மேலே இருக்கிறோன்ற ஒரு மிதப்பில் இருந்துகிட்ருக்காங்க. ஆனால் இவ்வளோ நேரம் என்ன பேசணும், நம்ம கிரிப்டோவில் ஒரு பிட்காயினில் ஊமக்குத்து வாங்கிட்டு வெளியே வந்து கிடக்கும் இல்லையா. அதே மாதிரி இந்த கோல்டு வந்து இவ்வளோ தூரம் போயிருக்குன்னா இது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். ஏன்னா ஏற்கனவே ஒரு ரஷ்யா உக்ரைன் வார் வந்துச்சு. அந்த வார் வர்ற அந்த டேட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி 1 மாதத்துக்கு முன்கூட்டியே ஒரு ஹெவியான நியூஸை வந்து ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரியில் போட்டுட்டாங்க. அந்த ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரியில் ஹெவியான நியூஸ் இருக்குது, யாரும் ட்ரேடிங் பண்ணாதீங்க. நாங்கள் ட்ரேடிங்க்காக நாங்கள் வந்து அலர்ட் ஆகி ட்ரேடுக்குள்ளே போகக்கூடாதுன்னு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் அந்த ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரியில் வந்த நியூஸும் உக்ரைன் வார், ரஷ்யா உக்ரைன் வாரோட டேட்டும் சேம் டேட்டாக இருக்குது. அப்போது நாங்கள் என்ன நினைப்போம், இந்த நியூஸால் தான் மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னு நாங்கள் நினைப்போம். ஏன்டா அப்போ இந்த வாரும் அதே தேதி தான் நடந்திருக்கு, நியூஸும் அதே தேதி தான் நடந்திருக்குது. அப்போது இந்த வார் நடக்க போகுதுன்னு 1 மாதத்துக்கு முன்னாடி அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்களா அப்படின்னு நாங்கள் அதுக்கப்புறம் யோசிக்கிறோம்.
ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு விஷயத்தையும் மறைமுகமாக இப்போ அந்த டேட்டா போய் நான் செக் பண்ணேன், ஃபாரெக்ஸ் பேட்டில் அந்த நியூஸில் தூக்கிட்டாங்க. அப்போது எப்படி சொல்கிறது, சில நாள் லைவ் ட்ரேடில் பார்க்கும்போது கேண்டிலில் வந்து அப்பியர் ஆகி அதுக்கப்புறம் டிஸப்பியர் ஆகும். நான் லைவில் பார்த்தவன், அதனால் சொல்கிறேன். எனக்கு வந்து ஜிபிபி யூஎஸ்டியில் ஒரு வாட்டி நான் லைவில் பார்க்குறேன், ஒரு கேண்டில் விழுந்து அது டிஸப்பியர் ஆகி அதுக்கு மேலே அந்த கேண்டில் வந்து மேலே விழுந்துச்சு. இந்த மாதிரி சில சின்ன சின்ன சல்லி வேலைகள் எப்போது நடக்கும். அது வந்து மேஜராக நடக்குது, மைனராக நடக்கும். ஆனால் சில விஷயங்கள் மேஜரான விஷயங்களை முன்கூட்டியே சொல்லிடுவான், நம்ம தான் அதை புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ பாயிண்ட் வரலாம். ஓகே, இப்போ இந்த கோல்டு வந்து என்ன சொல்ல வரோம்னா, வெகுஜன மக்கள் வந்து கோல்டை நம்பி பிழப்பு நடத்திட்டு இருக்காங்க. அப்போது இவங்களுடைய பணத்தை உரியறதுக்காக தான் இந்த தங்கம் வந்து இப்படி ஏறி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். என்னோடய தனிப்பட்ட விருப்பம், தனிப்பட்ட கருத்தில் சொல்கிறேன். அப்போ தனிப்பட்ட கருத்தில் என்ன சொல்கிறேன்னா, அவங்களுடைய வெகுஜன மக்களுடைய பணத்தை அதிகமான விலைக்கு கொள்முதல் பண்ண வைக்கிறதுக்காக இந்த மூமெண்ட்டை வந்து ஏறி இருக்குது. அப்போது இது ஏறிக்கு இங்கே ஹோல்டு ஆகுமான்னா ஆகாது. ஏன்னா தங்கம் வந்து நம்மகிட்ட ஃபிசிக்கலாக இருக்குது, ஆனால் டிஜிட்டலாக நம்பரில் ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு பெரிய நியூஸை வந்து அனௌன்ஸ்மெண்ட்டே எல்லாம் கொடுத்து ஓட்டு பிழுத்தான்னா இவங்க அந்த நாள் ராத்திரி நெஞ்சை பிடிச்சி செத்துருவானுங்க வீட்டில். ஓகேங்களா? ஏன்னா ரெசிடென்ஸ் லெவல் வந்து இங்கே வரைக்கும் இருக்குது. இங்கெல்லாம் வந்து தாக்கு பிடிப்பான்னு நினைக்கிறீங்க நம்ம ஆளுங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து 4500 ரேட்டில் இங்கே இந்த இடம் வந்து இந்த ரெசிடென்ஸ் லெவல் வந்து 4500 ரேட்டு அங்கே இருக்கிற மூமெண்ட் இது வந்து. ஓகேங்களா? இங்கே இருக்கிற மார்க்கெட்டு அடித்து 12000 மேலே அந்த ரேட்டில் வந்து கொள்முதல் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படியே மெதுவாக இப்படி அரைச்சி வந்தால் கொஞ்சம் அப்படியே விற்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஒரு சுழற்சி நடக்கும், ஒரு ப்ராசஸ் நடக்கும். அதை வியாபாரிகள் வந்து பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இவங்களை சோழியை முடிக்கணும்னு நினச்சிட்டேன் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு நியூஸ் ஒன்றை கொடுத்து இல்லை ஏதாவது வாரை கிளப்பி விட்டு அங்கேருந்து இங்கே அடிச்சுங்க வந்தான்னா என்ன ஆகும், பதறிடுவாங்க. அதிகமான விலைக்கு கொள்முதல் பண்ண எல்லாருக்குமே சரியான லாஸு. அப்போ பேங்க் ஜொல்லோன்னு வச்சுருக்கவங்க பூரா நெருக்கடியில் அந்த நகையை திருப்ப முடியாமல் என்ன பண்ணுவாங்க, அதை அப்படியே பேங்க்கில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. இதை நீயே வச்சுக்கப்பான்னு போட்டு போயிடுவாங்க. அப்போ என்ன ஆகும், இந்த நகை பூரா வேறு ஒரு இடத்துக்கு போயிடும், எங்கள் கார்ப்பரேட்டுக்கே போயிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி நடக்கலாம் தான் நான் சொல்கிறேன். நடக்கும்னு நான் சொல்லலை, நடக்கலாம், நடக்காமல் போகலாம். இந்த விஷயத்தை வந்து கோல்டு விஷயத்தை வந்து ரொம்ப அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. பட் கிரிப்டோவில் நடந்த மாதிரி கோல்டு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஸோ அதிகமான விலைக்கு கொள்முதல் பண்ணுறதும் பண்ணாதும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். நான் உங்களை வந்து வாங்காதீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் இப்படி அதிரடியான விலை உயர்வு அப்படின்றது வந்து நமக்கு நிறைய விஷயங்களை யோசிக்க வைக்கிது. கரெக்ஷன் கொடுக்காமல் போயிருக்குது. கரெக்ஷன் கொடுத்துட்டு போனாவது நம்ம நம்பலாம். கரெக்ஷன் இல்லாமல் போனதுனால இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அப்படி வந்தால் நம்ம ஆளுங்க தாங்க மாட்டாங்களே அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த பதிவை வந்து ரெடி பண்ணுறோம். ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து வேறு சில இடங்களில் அதுக்காண்டி என் பேச்சை கேட்டு நான் வந்து இது பண்ணிட்டேன் அப்படி சொல்கிறாதீங்க. அப்போ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, என்னோடய சேஃப் ஜோனை நான் பார்க்கணும்ல. நம்ம எஜுகேஷன் பர்பஸ்க்காக அதை கொடுக்குறோம். பட் வந்து முடிவு எடுக்கிற அளவுக்கு நம்ம சொல்லலையே. நம்ம இவ்வளோ விஷயத்தை சொல்கிறோம், முடிவு எடுக்காத உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தானே. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து எங்கே சேஃபாக வைக்கணும் அப்படின்றத வந்து நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். உங்களுடைய பணத்தை வந்து கோல்டில் வைக்கவா, சில்வரில் வைக்கவா, காப்பரில் வைக்கவா, இல்லை எலக்ட்ரானிக்கில் வைக்கவா, இல்லை வேறு எதுவும் கம்பெனி நம்பி போடவா, இல்லை லேண்டில் போடவா, இல்லை டீ கடை நடத்தலாமா அப்படின்றது நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். பட் என்னோடய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, இது கோல்டு வந்து விழுந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ப்ளஸ் ஒன்று அதே கான்செப்ட் தான். அதிக விலைக்கு வாங்க வச்சு குறைஞ்ச விலைக்கு விற்க வச்சு அதை விட அதிகமான விலைக்கு ஏற்றுறது தான் கார்ப்பரேட் பிரைன். ஓகேங்களா? இது ரொம்ப நாளாக இந்த பதிவு போட நினச்சிட்டு இருந்தேன், பட் டைம் கிடைக்கல. பட் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள், குழப்பங்கள் ஏதாவது இருந்தால் கேளுங்க. ஆனால் நீங்கள் கேட்டாலும் சில விஷயங்கள் வந்து எனக்கு மறந்து போன விஷயங்கள் மைண்டில் இருக்கிறத கூகுளில் சர்ச் பண்ணாலும் அது கரெக்டாக காட்ட மாட்டேங்குது. எல்லாம் விவரமாக தூக்கிட்டாங்க அதிலிருந்து. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. விலை ஏறுதுன்னு ஹாப்பியாக இருக்க வேண்டாம். எந்த நேரமும் உங்களுக்கு ஆபத்து. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.